அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி உங்களுக்கான இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இப்போயே நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எய்தர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அல்லது கலரில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அது உங்களுடைய வசதிகளை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த வென்யூவுக்கு கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் இருக்கும். அதாவது மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி, மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி, மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வென்யூ எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ பாசிபிள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு டைம் அந்த வென்யூவை போய் செக் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஸோ அதுக்கு எப்படி ரீச் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த கடைசி கட்டத்தில் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எந்த விஷயத்தையும் படிக்க வேண்டாம். அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயிட்டேஜ் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் எதை நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணுற மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் நிறைய டிஸ்கஷன்ஸை குறைச்சிக்கோங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருங்க, உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய எக்ஸாமுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக்லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்கணும். ஸோ ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதர் பிளாக் அண்ட் ஒயிட் அல்லது கலர், அது உங்களுடைய வசதியை பொறுத்து ஹால் டிக்கெட். ரெண்டாவது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 பெண்ணை எடுத்து நல்லா எழுதி பார்த்துக்கோங்க, அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த பெண்ணை. ஸோ பால் பாயிண்ட் பெண்ணு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு வாட்ச், அனலாக் வாட்ச் தான் யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அனலாக் வாட்ச் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு ஐடி ப்ரூஃப் நெசசரி கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆதார் கார்டோ உங்களுடைய ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கையில் இருந்தால் அந்த டைமுக்கு ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷனுங்கிறப்ப காட்டுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா சென்டருக்கும் வெளியே உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் நல்லது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடிய உங்களுக்கு ஆக்சிஜனுடைய சர்க்குலேஷன் உங்கள் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஸ்க் ஆகி உங்களுக்கு கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க காமன் நேரத்துக்கு முன்னாடியே. அப்போ கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை அந்த சீலை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் செக் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பிரிண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. ஓஎம்ஆரில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே பிரிண்ட் ஆகியே இருக்கும். ஸோ பிரிண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா உடனே உங்களுடைய ஹால் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடுறப்ப அந்த டைம் உங்களுக்கு டெஸ்ட் டைம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணி, அதாவது ஒரு கொஸ்டினை கடைசி வார்த்தை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ஸோ முதல்ல ஒரு லைனை படித்தோடனே நீங்கள் டக்குன்னு ஆன்சர் எடுத்துட வேண்டாம். கடைசி வார்த்தையை வரைக்கும் நல்லா ரீட் பண்ணி அதில் என்ன கேட்டிருக்காங்க, சரியானது கேட்டிருக்காங்களா, தவறானது கேட்டிருக்காங்களா, பொருத்தமற்றது கேட்டிருக்காங்களா, பொருத்தமானது கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி அதை கரெக்டாக ரீட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை எடுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப ரொம்ப குறையும். சைமல்டேனியஸாக உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க, எதையும் விட்டுற வேண்டாம். ஸோ உங்களுடைய கொஸ்டின் அந்த ஆன்சர் பண்ணுறப்ப உங்களோட கொஸ்டின் பேப்பரை ஒரு 3 ரவுண்டு ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. முதல் ரவுண்ட் ரீட் பண்ணுறப்ப உங்களுக்கு 100% தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் ஓஎம்ஆரில் குறிச்சிருங்க. 2வது ரவுண்ட் 50% தெரிஞ்ச கொஸ்டினை குறிங்க. 3வது தெரியாத கொஸ்டினை மேனேஜ் பண்ணி ஆன்சர் எடுத்து அதை குறிங்க. ஸோ 200 கொஸ்டினையும் நீங்கள் என்ன பண்ணிடணும், மார்க் பண்ணிடணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இந்த இடத்துல கிடையாது. அதனால் 200 கொஸ்டினுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி ஓஎம்ஆரில் சில மாற்றங்கள் இருக்குது. ஸோ அந்த உங்களுக்கு எளிமையாக தான் படிச்சிருக்காங்க அந்த மாற்றமே. ஸோ ஆல்ரெடி நம்ம ஓஎம்ஆரை பற்றின ஒரு வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் தடுத்துடணும். அதன் மூலிமா நெகட்டிவ் மார்க் வந்துடக்கூடாது. ஸோ இது ப்ரிலிமினரி தான். ஸோ இது ஒன்லி குவாலிஃபைடு நேச்சர் தான். நீங்கள் அந்த கட் ஆஃப் கிராஸ் பண்ணால் நீங்கள் மெயின்ஸ் போயிருவீங்க. அதனால் சீரியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம் பண்ணணும். ஸோ வரக்கூடிய அந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எல்லாரும் நல்லபடியாக பண்ணி அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமில் கலந்து கொள்றதுக்காக நம்ம சுரேஷ் அகாடமி சார்பாக எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.